ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இந்த டான்பாஸ் பகுதியில் இப்போ ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு மேஜரான ஒரு ரீசன், முக்கிய முதல் காரணம் இந்த டான்பாஸ் ரீஜன் தான். அப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னும் கடைசி கட்ட சில நகரங்கள் ரஷ்யாவோட கண்ட்ரோல்குள்ளே வராமல் இருக்குது. இதில் குறிப்பிட்ட சில பகுதியை பார்த்தோன்னா கிராமடாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க் போன்ற பகுதிகளும் அடக்கம். ஆனால் இதை பிடிக்கிறதுக்கான முயற்சியை ரஷ்யா சமீபத்தில் தொடங்கினாங்க. கான்ஸ்டான்டினிக்காவோட அந்த வீழ்ச்சி இந்த நகரங்களோட அடுத்த கட்ட தாக்குதல் என்ற அந்த ஒரு தொடக்க புள்ளியாக அமைஞ்சது. ஆனால் இப்போ இதில் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் கடந்த ஒரு வாரத்தில் நடந்திருக்கு. பூகோள ரீதியாக பார்த்தோன்னு வைங்க, ட்ருஸ்பிகா, கிராமடாஸ்க் மற்றும் ஸ்லோவியான்ஸ்க் இது எல்லாமே கொஞ்சம் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரியா. அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தோன்னா மேடு பகுதியானது. ஸோ இயற்கையாகவே எப்படின்னு பார்த்தோன்னா, மேடான பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆனது கிடைக்கும். ஆர்ட்லரி ஃபயர் அதிகப்படுத்துறது, எதிரிகளை முன்கூட்டியே கணிச்சு தாக்குறதுன்னு ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் கொடுக்கும். அப்படி கம்ப்ளீட்டான அந்த மேடுகளை இன்னைக்கு ரஷ்யா கடந்த ஒரு வாரத்தில் பிடிச்சதா செய்திகளானது வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு மூவ். இதோட சேர்த்து இன்னும் சில முக்கியமான அப்டேட்ஸ், குறிப்பாக சொன்னா ஒடேசா துறைமுகம் மற்றும் கருங்கடல் பகுதியில் ஒரு முக்கியமான அறிவிப்பை ரஷ்யா கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்பக் ஷோங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். பொதுவாக எல்லா வீடியோலையும் அப்டேட்ஸ்ன்றது தான் முதல்ல பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி இல்லை. முதல்ல அந்த டாப்பிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்போ ரஷ்யாவோட ஃப்ரண்ட்லைன் மூவ்மெண்ட்டை பற்றி பார்க்கணும்னா, சில நாட்களுக்கு முன்னாடி கிடைச்ச ரொம்ப பெரிய வெற்றி என்னன்னா, கான்ஸ்டான்டினிக்கா அந்த ஒரு பகுதியை பிடிச்சது தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி. காரணம், அந்த ஃபோர்ட்ரஸ் பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தடுப்பு அமைப்பை ரஷ்யா உடைக்கிறதுக்கான துவக்க புள்ளி அதுதான். ஆனால் இதுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது, ரஷ்யாவோட டாக்டிக்ஸ் எப்படி மாற ஆரம்பிச்சிருக்கின்றதை யாருனாலையுமே கெஸ் பண்ண முடியல. ஆனால் அதற்கான பதில் இப்போ கிடச்சிருக்கு. இமேஜினரிக்கு இல்லை வேண்டாம், இந்த ஒரு மேப்பை நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த மேப்பை நீங்கள் பாருங்கள். இதில் நேச்சுரலாக எப்படி அந்த பூமியோட நிலையானது இருக்குது, எது மேடான பகுதிகள், எது தாழ்வான பகுதிகள்ன்றது உங்களுக்கு இந்த மேப் தெளிவாக காமிக்கும். இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சிவர்ஸ் பகுதியும் பாக்மத் பகுதியும் தாழ்வான பகுதிகள். அதற்கு அப்படியே பார்த்தோன்னா ஆப்போசிட்ல ட்ருஸ்பிகா, கிராமடாஸ்க் மற்றும் ஸ்லோவியான்ஸ்க் இதுவும் தாழ்வான பகுதிகள். ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி மலைமுகடுகள் மாதிரி பெரிய பெரிய மலைத்தொடர்கள் இல்லைனாலும் பூகோள ரீதியாக இப்போ நம்ம ஊரெல்லாம் பார்த்தோன்னா ஆத்தங்கரைக்கு அந்த பக்கமும் மேடாக இருக்கும், ஆத்தங்கரைக்கு இந்த பக்கமும் மேடாக இருக்கும். அதுலேருந்து அந்த ஆறு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர், சில இடங்கள்ல 10-15 கிலோமீட்டர்களே அந்த ஸ்லோப் ஆனது ஆரம்பிக்கும். இது இயற்கையான ஒரு வடிவமைப்பு. காரணம் என்னன்னா, ஒரு ஆறு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மேட்டில் விழக்கூடிய மழைநீர் கூட வடிஞ்சு அந்த ஆற்றுல கலக்கிற மாதிரி இயற்கையான ஒரு அரண் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல உக்ரைன்ல இருந்துட்டு இருக்கு. இதை ரிட்ஜ் லைன்னு சொல்லுவாங்க. புவியியல் ரீதியாக கொஞ்சம் மேடான விசிபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த ஒரு ரீஜியன் இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்திருக்கு. நல்லா பாருங்க, மேடு இந்த பக்கம் கிராமடாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க், ட்ருஸ்பிகா இந்த பக்கம் ரஷ்யா ஆல்ரெடி பிடிச்சிருக்கக்கூடிய இந்த சிவர்ஸ் மற்றும் பாக்மத் போன்ற பகுதிகள். இப்போ ரஷ்யாவுக்கு இது அட்வான்டேஜாக மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, இவ்வளவு நாட்களாக இந்த முகடுகளோட மறுமுனையில் இருந்த ரஷ்யா இப்போ அதோட எட்ஜஸ்ன்றதை அடைஞ்சிட்டாங்க. இந்த ரிட்ஜ் லைனோட அந்த எட்ஜ் அவங்க அடைஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் மாறும். ஆரம்பத்தில் இருந்து அட்வான்டேஜ்னு சொல்கிறல்ல, என்ன இப்போ மேட்டில் இருக்காங்க, இதில் என்ன பெருசாக ஒரு வித்தியாசம் வந்துற போது எப்படி இவங்களால் இந்த போர் முறையை மாற்றிட முடியும்னா, அந்த இடத்துல தான் ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. ஃப்ரண்ட் லைனில் இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படுறது ஆர்ட்லரியும் ட்ரோன் யூனிட்ஸ் தான். ஏன்னா இப்போ பீரங்கிகளுக்கான தேவை ரொம்ப பெருசாக கிடையாது. அதாவது 100 இடத்துல பேட்டில் நடக்குதுன்னா ஏதோ ஒரு 5 இடத்துல தான் பீரங்கிகள் பயன்படுத்தப்படுது. மற்றபடி பெருசாக எந்த இடத்துல பீரங்கிகள் பயன்படுத்தப்படுறது கிடையாது. அதோட வேலையை பேரல் ஆர்ட்லரியும் ட்ரோன் யூனிட்ஸ் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரஷ்யாவோட ஆர்ட்லரி ரீச்சை பார்த்தோன்னு வைங்க, மேக்ஸிமம் ஒரு 70-80 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களால பிரச்சனை இல்லாமல் எங்கேஜ் ஆக முடியும். ஆனால் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, உங்களால் ஃப்ரண்ட் லைன்லேயே இந்த அளவுக்கு அதிக ரேஞ்சுடைய ஆர்ட்லரி கொண்டு போய் வைக்க முடியாது. ஸோ ஃப்ரண்ட் லைனில் மொபைல் ஆர்ட்லரி கொண்டு போய் டவுட் ஆர்ட்லரி கன் சிஸ்டம் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறப்போ அதோட ரேஞ்சுன்றது லிமிட்டட் ஆகும். இப்படி ரேஞ்ச் லிமிட்டடாக இருக்கக்கூடிய ஆர்ட்லரி கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வைக்கிறப்போ உங்களால் அதை ஈஸியாக மெனுவர் பண்ண முடியும், மாற்றி வச்சுக்க முடியும். ஸோ ரஷ்யா இந்த மலைமுகடுகளோட அந்த எட்ஜஸில் இந்த ஆர்ட்லரி சிஸ்டமையும் அதுக்கு பேக்கப் ஆர்ட்லரி சிஸ்டமையும் கொண்டு போய் நிறுத்துறப்போ கண்மூடித்தனமான ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்கை உக்ரைனோட பொசிஷன்ஸ் மேலே பண்ண முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஃபோர்ட்ரஸ் பெல்ட்டோட முக்கியமான ஒரு கான்செப்டே உக்ரைனோட அந்த பாதுகாப்பு அரண் தான். உள்ள ஆர்ட்லரி வருதுன்றப்போ அதுவும் ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் ரஷ்யாவில் ஆயிரக்கணக்கான ஆர்ட்லரி குண்டுகளை வீச முடியும். அதுவும் இந்த மாதிரி மேடான பகுதிகளில் அவங்க இருக்காங்க, தாழ்வான பகுதிகளில் உக்ரைனோட வீரர்கள் இருக்காங்கன்னா இந்த ஆர்ட்லரினால இன்னும் அதிகமான ஃபயர் பவர் கொடுக்க முடியும். இது ஒன்று. இரண்டாவது, ட்ரோன் யூனிட்ஸ் அவங்களோட தாக்குதலை நடத்துறது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைனில் FPV ட்ரோன்கள்,
அதுவும் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவு சேதாரத்தை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரோன்கள்னாலையும் அதிக அளவிலான பாதிப்புகளை உக்ரைனோட வீரர்களுக்கு இந்த ஒரு ஃப்ரண்ட்ல இருந்து கொடுக்க முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகி இருக்கு. ஸோ ரஷ்யா ப்ராப்பராக அவங்களோட ஆர்ட்லரி யூனிட்ஸையும் அவங்களோட ட்ரோன் படைகளையும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா இந்த இடத்துல வரப்போகிற சில மாதங்களில் அத்தனை நகரங்களும் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை நகரங்களும் வீழ்ச்சி அடையிறதுக்கான ரஷ்யாவோட கண்ட்ரோல்குள்ளே வரதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ரஷ்யாவுக்கு இப்போ உருவாகி இருக்கு. இதை உக்ரைன் அவ்வளோ சீக்கிரம் நடக்க விட்டுற மாட்டாங்க. ஆனால் இயற்கையான சில விஷயங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு அந்த சார்பான ஒரு நிலையில் இருக்கப்போ இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இது மாதிரி இருக்கு. ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா சீக்கிரம் இந்த 3 நகரங்களோட அந்த அவுட் அண்ட் ஸ்கர்ட்ஸ்லையும் ரஷ்ய வீரர்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். இந்த கிராமடார்ஸ்க் ஏர்போர்ட் இருக்குல்ல, அது இப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியிலேருந்து வெறும் 5.5 கிலோமீட்டர் தொலைவுகளில் மட்டும்தான் இருக்குது. வெறும் 5.5 கிலோமீட்டர்னா ரஷ்யா சில வாரங்களில் புஷ் பண்ணாங்களா, அதுவும் இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கப்போ வெறும் ஒரு சில வாரங்களில் அந்த பகுதியை அவங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ வரப்போகிற நாட்களில் டான்பாஸ் யுத்தம் ரொம்ப தீவிரமாக நடக்க போகுது. இந்த யுத்தத்தோட அவுட்கமையே காமிக்க போகிறது இந்த 3 நகரங்களோட வீழ்ச்சி தான். ஸோ தொடர்ந்து இதுக்கப்புறம் செய்திகள் இதை பற்றி நிறைய பார்க்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்கும். இப்போ அடுத்ததாக ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, உக்ரைனோட 4 கார்கோ கப்பல்கள் போர்ட் ஆஃப் நிக்கோலேவ்லையும் போர்ட் ஆஃப் யோஸ்னிலையும் தாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் எல்லாம் தாக்கப்படுதுன்ற செய்தியை நானும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னடா டெய்லி இதே சொல்லிட்டு இருக்க, வேற அப்டேட்டே இல்லையான்னு கேட்டிங்கன்னா டெய்லி இந்த இடத்துல தாக்குதல் நடக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ரஷ்யாவோட ஸ்ட்ரைக் அந்த இடத்துல நடக்கிறப்போ பெரிய ஒரு பாதிப்பு உக்ரைனுக்கு ஏற்பட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இது நடந்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு வேறு வழி இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன், கோச்சிக்காமல் நீங்களும் திரும்ப கேட்டுக்கோங்க. என்ன நடந்திருக்குன்னு இன்றைக்கி பார்ப்போம். 4 கார்கோ கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. இந்த 4 கார்கோ கப்பல்லையும் ஆயுதங்கள் இருந்ததாக சொல்லி ரஷ்யா அடிச்சிருக்காங்க. ஆனால் இது முக்கியமான செய்தி கிடையாது. ஏன்னா டெய்லி இது ரஷ்யா சொல்லக்கூடிய ஒன்று தான். முக்கியமான ஒரு அறிவிப்பு, 45 கப்பல்கள் உக்ரைனுக்கு வர்றதுக்காக கருங்கடல் பகுதியில், கருங்கடலில் நிறைய நாடுகளோட எல்லையானது இருக்குது. இதில் உக்ரைன் துருக்கி மட்டும் முக்கியமான நாடுகள் கிடையாது. அந்த எல்லையை பகிர்றதுக்கு, கடல் எல்லையை பகிர்றதுக்கு சில நாடுகள் இருக்காங்க. ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்ஸுக்கு பயந்து பொதுவான அந்த ஒரு வழித்தடத்திலிருந்து மாறி இந்த படகுகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளோட துறைமுகத்தை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பதிலானது இன்னும் அந்த நாடுகள் கிட்ட இருந்து கிடைக்கல. இந்த அத்தனை கப்பல்களும் எங்களோட டிராக்கிங்கில் இருந்துட்டு இருக்கு. உக்ரைனுக்கு அவங்க என்ன பொருட்கள் கொண்டு வராங்கன்றது எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து தானியங்களை கொண்டு வரதா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, இது எல்லாமே ஃபாரின் வெசல் தான், இது எதுவுமே வந்து உக்ரைனுக்கு சொந்தமானது கிடையாது. எந்த நாடுகளோட சார்ந்ததுன்றதையும் நாங்கள் அறிவிக்க விரும்பல. எந்த நாடுக்கு சொந்தமானது அவங்களுக்கு தெரியும். அப்படி உள்ள வரக்கூடிய அந்த கப்பல்கள் உக்ரைனோட பகுதிகளை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சதுன்னா அதை நாங்கள் அழிப்போன்னு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 3 கப்பல்கள், அதாவது துறைமுகத்தில் வச்சு தாக்கப்பட்டது 4, கடலில் வச்சு தாக்கப்பட்டது 3, அந்த கப்பல்களை மீட்கிறதுக்காக போன ஒரு ஃபயர் ஃபைட்டிங் போட்டும், அந்த தீயை அணைக்கிறதுக்காக போன அந்த ஒரு போட்டும், மொத்தமாக 8 கப்பல்கள் இன்னைக்கு ரஷ்யானால் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பலோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸை எடுத்து கொடுத்ததுக்கப்புறமா உக்ரைன் ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக ரஷ்யா இந்த யுத்தத்தை கருங்கடலோட இந்த பகுதிகள் வரைக்கும் தீவிரமாக கொண்டு போவாங்கன்றது உக்ரைனுக்கு தெரியல. ஆனால் முதல் முறையாக ரஷ்யா அதை கொண்டு போயிருக்கப்போ, நீ சி ஆஃப் அசோவ் பகுதியில் அடிக்கிறியா, சரி ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, பதிலுக்கு நான் கருங்கடலில் இவ்வளோ தூரம் டார்கெட் பண்ண போகிறேன்னு ரஷ்யா காமிச்சிருக்காங்க. இது உக்ரைனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. நேற்று உக்ரைன் முழுக்க மிகப்பெரிய போராட்டங்கள் உருவாச்சுன்ற ஒரு செய்தியை பார்த்தோம். இது ஃப்ரண்ட் லைன் வரைக்கும் இப்போ எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. சில உக்ரைனோட முக்கியமான டெலகிராம் குரூப்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் லைனில் நடக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த டெலகிராம் பக்கங்களில் பகிரப்படும். கொஞ்சம் சென்சிட்டிவான டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அதில் இன்னைக்கு பலம் வரக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கி கமாண்டர் இன் சீஃப், அவருக்கு எதிராக சில நபர்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் லைனில் முக்கியமான சில பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள், ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வரைக்கும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவருக்கு எதிரான நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க அத்தனை பேருக்குமே இன்றைக்கி ஒரு மிரட்டலானது வந்திருக்கு. நீங்கள் அதாவது இந்த வெளியில் போன டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு ஆதரவாக பேசுனீங்கன்னா உங்களோட முடிவு என்னவாக இருக்குன்றது யுத்த காலத்திலே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். கிட்டத்தட்ட வந்து மிரட்டி இருக்காங்க, நீ வந்து அவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, இவங்க எதிரில் இருக்கக்கூடிய நாட்டுக்காக பிரச்சனை பண்ணால் பரவாயில்ல, ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெளியில் போகிறாரு, அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களை இவங்க மிரட்டுறதுன்றது இந்த ராணுவத்துக்குள்ளேயே சில பிரச்சனைகளானது போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் இப்போ வெளியில் போனவருக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் உக்ரைனுக்குள்ளே கிடச்சிருக்கு. இந்த போராட்டங்கள் ஜெலன்ஸ்கிக்கு அந்த ப்ரெஷரை வந்து உணர்த்த ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அவரும் நடவடிக்கை எடுக்கலைன்றப்போ இது என்ன மாதிரியான ஒரு முடிவு கொண்டு வர போகுதுன்றது நமக்கு அடுத்த சில நாட்களில் தெரிய வந்துடும். இந்த ஒடேசா துறைமுகத்தில் இன்னொரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா,
ரஷ்யா வந்து இத்தனை நாள் ரீசெண்டாக ஃபயர் பண்ணது எல்லாமே க்ரூஸ் மிசைல் தான். அதுவும் X-69 வகைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு க்ரூஸ் மிசைல்ஸ் தான் ஃபயர் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக அந்த 4 கப்பல்கள் தாக்கப்பட்டது இல்லை, அந்த 4 கப்பல்களையும் பேண்டரோல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ட்ரோன் தான் தாக்கியிருக்கு. என்னடா பேர் புதுசாக இருக்குது, இது வந்து புதுசான ஒரு ட்ரோனான்னு பார்த்தோன்னா புதுசு தான். ஆனால் இது அனௌன்ஸ் பண்ணது முதல்ல லான்ச் பண்ணப்பட்டது 2025. அதுக்கப்புறம் வந்து பெருசாக எந்த இடத்துலையுமே வந்து இந்த ட்ரோனோட செயல்பாடுகள் பற்றி ஒரு அப்டேட்ன்றது கிடைக்கல. முதல் முறையாக இன்றைக்கி ஒடிசா துறைமுகத்தின் மீது மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடத்திருக்கிறதுனால இந்த ட்ரோன்களை பற்றின அந்த ஒரு பெயர் வெளியில் வந்திருக்கு. இது ஒரு லாய்டரிங் ட்ரோன்னு சொல்லலாம், இல்லை ட்ரோன் மிசைல்னு சொல்லலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த மிசைலோட ட்ரோன் வேணாம், என்ன முடியுமோ நீங்கள் வச்சுங்க. இந்த வெப்பனோட ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, இது ஒரு லாய்டரிங் மிஷன் மாதிரி இதனால் சுத்த முடியும். மணிக்கு வந்து ஒரு 600 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து 500 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய இலக்குகளையும் துல்லியமாக இதனால் தாக்கி அழிக்க முடியும். வானத்தில் ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் இதனால் பறக்க முடியுன்றதை சொல்கிறாங்க. 190 கிலோகிராம் வரைக்கும் ஒரு வார்ஹெட், ஒரு ஷாஹித் ட்ரோன் எந்த அளவுக்கு வார்ஹெட் எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை விட அதிகமாகவே இதனால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ரொம்ப கேப்பபிளான ஒரு வெப்பன் சிஸ்டம்னு சொல்லலாம். இதை ரஷ்யா இன்றைக்கி ஃபயர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட லான்ச் பேட்டர்னை பார்த்தோன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். காரணம், ஒரு ஃபைட்டர் ஜெட்லேருந்து இதை லான்ச் பண்ணலாம், ஒரு ட்ரோன்லேருந்து இதை லான்ச் பண்ணலாம், கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்லேருந்து பண்ணலாம், ஒரு கப்பற்படை ட்ரோன்லேருந்து இதை லான்ச் பண்ணலாம். ஸோ மல்டி பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து இதை லான்ச் பண்ண முடியும். உக்ரைன் இன்றைக்கி இந்த ட்ரோன்கள் உள்ளே வரப்போ அது கொஞ்சம் கெஸ் பண்ண தவறிட்டாங்க. காரணம் என்னென்னா, இவங்களோட ரேடார் அமைப்புகள் எல்லாம் உள்ளே வரக்கூடிய க்ரூஸ் மிசைல்ஸையும், அதுவும் ஒரு 8 நாளாக தொடர்ந்து வந்து ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைல்னால உங்களை தாக்கிட்டு இருக்காங்க. உங்களோட எல்லா ரேடார்ஸும் அதை நோக்கி எங்கே உள்ள வர டார்கெட்ஸாக ஃபைன் பண்ணிட்டு இருக்கு. அதற்கான தேடலில் இருக்கப்போ திடீர்னு இந்த ட்ரோன்கள் உள்ளே புகுந்து தாக்கியிருக்கு. 4 கப்பல்களுக்கும் 4 ட்ரோன்கள் தான் வெவ்வேறு இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு. இதில் மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஜெரான் ட்ரோன்ஸ் உள்ளே போயிட்டு இந்த துறைமுகங்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் சைட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் சைட்ஸின் மீது தாக்குதல் நடத்திருக்கு. ஸோ இவங்க ஒரு முடிவோடு இருக்காங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், 2022 இந்த யுத்தம் நடக்குது. ஆனால் தொடர்ந்து ஒரு வாரத்தை தாண்டியும் இந்த துறைமுகங்களை ரஷ்யா தாக்குறது இதுதான் முதல் முறை. அதுவும் கருங்கடலில் உக்ரைனோட துறைமுகங்கள்லேருந்து இன்னும் தொலைவில் இருக்கக்கூடிய கப்பல்களை தாக்குறது இப்போ தான் முதல் முறையாக நடந்துருக்கு. ஸோ இந்த யுத்தம் எதை நோக்கி போகுதுன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஜெலன்ஸ்கி அவர்களும் சும்மா இல்லை, நான் மீண்டும் ரஷ்யாவை தாக்குவேன், இந்த யுத்தத்தோட சீரியஸ்னஸாக உங்களை புரிய வைக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸும் சொல்லியிருக்காரு. ஸோ ரஷ்யா அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, இல்லை இதை பற்றின அடுத்த அப்டேட்ஸ்ன்றதை நம்ம அடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இன்றைக்கி வீடியோவில் நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். என்னன்னா, ஃப்ரண்ட் லைனில் இப்போ ரஷ்யா பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மேடான பகுதியில் எப்படி அவங்களுக்கு அட்வான்டேஜாக மாறி இருக்க போகுதுன்னு. ஒருவேளை அது புரியலாம் சொல்லுங்கள், மேப் எக்ஸ்ப்ளனேஷன் கூட வச்சு நம்ம இன்னொரு வீடியோ தனியாக பார்ப்போம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் ரஷ்யாவுக்கு அது கொடுத்துருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள். அண்ட் குறிப்பாக நேற்று ஒரு கேள்வியை ஒன்று நான் கேட்டேன். அது வந்து நான் சரி ஓகே என்னப்பா பண்ணலாம், இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்போசிஷன் லீடராக இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த நாட்டோட தலைவர் அனுப்புவீங்கன்னு கமெண்ட்ஸில் என்ன ப்ரோ பண்ணி வச்சுருக்கீங்க, போகிற போக்க பார்த்தா என்ன கோத்து விட்டு போயிடுவீங்க போல். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் குறிப்பாக இன்றைக்கி ஒரு கொஷின் கேட்குறேன். ஒருவேளை 4 வருஷமாக யுத்தம் நடந்துட்டுருக்கு, புதின் அவர்களோட இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு உக்ரைன் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ்னால பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது, க்ரூடை வந்து நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் நியூக்ஸ் இல்லாமல் உங்களோட ஒரு ரிட்டாலியேஷன் இருக்கணும்னா அது என்னவாக இருக்கும்? ஒருவேளை ஜெலன்ஸ்கி தான் உங்களோட டார்கெட்னா நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? ஒருவேளை உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் இல்லை பதில் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு நிமிடம் பெறுது உங்கள் ஆர்கே.